கல்யாணம் முடிச்ச பிற்பாடு என்ன பண்ணுறது? இப்போ தான் கற்றுக்கொள்வோம், இப்போ திருத்திக்குவோம். இப்போது 2வது அதிகாரத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கினார். அந்த வசனம் நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை ஒரு முறை வாசிங்க. 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த வார்த்தையை அநேகர் படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமை கொண்டு வந்து விட்டார், தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே கொண்டு வந்து விட்டார். இப்போ ஏவாளுங்க, ஏவாளை காணோம். ஹைட் அண்ட் சீக்கு தான், தேடி கண்டுபிடி. நல்லா கவனிங்க, ஏவாளங்க இல்லை. அப்படி தான் நானும் படித்தேன். ஆனால் ஏவாள் இருக்கிறாங்க. இந்த மனுஷன்ற வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னா, ஆண் பெண் அப்படின்ற வார்த்தை தான் மனுஷன் அர்த்தம். மனுஷன் என்றால் என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்க, வாசிக்கலாம். எத்தனாவது வசனம்? 1வது அதிகாரம் 26. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோம். யாரை? சத்தமா வாசிங்க. யாரை? மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை சமுத்திரத்தின் மச்சங்களையும் 27 வந்துருமா? 27 வந்துருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்ப மனுஷன்றது ஒரு ஆள் கிடையாது, ஆண் பெண் சேர்ந்தவர்களை தான் வேதம் மனுஷன் சொல்லிருக்கு. இப்ப ஆதாமை கர்த்தர் எங்க கொண்டு வந்து விட்டார்? தோட்டத்தில். அப்ப ஏவாள் எங்கன்னு கேட்டேன். எங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க? இதான் சபைன்றது. ஏன்னா எப்பயோ பிரசங்கத்துக்கு மனசு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? ஏவாள் தோட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கல, ஏவாள் ஆதாமுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, விலைக்கு சொல்றேன். இதை புரிஞ்சுட்டா போதும், உங்க குடும்பம் கட்டப்பட ஆரம்பிச்சிடும். கணவன் வேற மனைவி வேற கிடையாதுங்க. வாசிங்க 22வது அதிகாரம் 23, 24. அப்பொழுது ஆதாம் என் எலும்பின் எலும்பும் மனைவியை பார்த்து சொல்கிறான், ஹே டார்லிங், நீ என்னுடைய எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்கல்ல, 2 பேரும் ஒன்றாயிருப்பார்கள், இசைந்திருப்பார்கள். அப்போ இந்த குடும்பத்துக்குள்ள எங்க இந்த டைவர்ஷன் உண்டாகுது அப்படின்னா, நீ வேற நான் வேற அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்குது. வேதத்துல தேவன் அப்படி ஏற்படுத்தல. கணவன் வேற மனைவி வேற இல்ல, கணவனும் மனைவியும் ஒன்றா இருக்கிறார்கள். இந்த உலகம் அதுக்காக போராடுது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க? ஆணுக்கு இணையாக பெண் போராடுகிறார்கள் இந்த ரைட்ஸ்க்காக. இந்தியாவில் எத்தனை சதவிகிதம் பெண்ணுக்கு? எத்தனை சதவீதம்? 33, 32, 33 நினைக்கிறேன். ஒரு 100 சீட்டுனா பெண்களுக்கு எத்தனை சதவிகிதம்? அவ்வளோதாங்க பெண்கள். இதுதான் பாருங்க, இந்த ஆதிக்க மனப்பான்மை. தேவன் அன்னைக்கே ஆதாம் 50, ஏவாள் 50, 2 பேரும் சேர்ந்தா 100. ஹல்லேலூயா. தேவன் பெண்ணுக்கு ஆணாதிக்கத்தை ஆதரிக்கிறவரல்ல, பெண் அடிமையை ஆதரிக்கிறவரல்ல, 2 பேரையும் கர்த்தர் ஒன்றாக வைத்திருக்கிறார். இப்போ ஏவாள் உண்டாக்கின தேவன், ஆதாம் உண்டாக்கின தேவன் அவர்களை ஒன்றாக உண்டாக்கினார். சொல்லுங்க, ஒன்றாக உண்டாக்கினார். அப்போ நீங்க வேற, உங்க மனைவி வேற இல்ல, 2 பேரும் யார் தான்? ஒன்று. சத்தமாக அமைச்சவங்க பார்க்கலாம்.